ஐயா சப்பாத்தியை பார்த்தாலே கர்ச்சிப் மாதிரி இருக்குமா, எடுத்துட்டு போ. கல்யாணம் சொல்லுங்க. ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இல்லையா? இருக்கா புசு புசு இட்லி, நல்லா பெசலா வச்ச சாம்பார் இருக்கு. அந்த புஜி புஜி இட்லியை 4-5 எடுத்து தட்டுல போடு, நான் எடுத்து உள்ள போட்டுக்கிறேன். என்ன சொல்ற? அவ்வளவுதானா? ரேணுகா, அந்த புசு புசு இட்லி எடுத்துட்டு வா. சரி. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா, பசி உள்ளுக்குள்ள பாய விரிச்சு படுத்து கிடக்குது. ஏன் கல்யாணம்? சொல்லுங்கம்மா. நந்தினியோட அப்பா நம்ம வீட்ல 1 வாரமா வாட்ச்மேன் வேலை பார்த்திருக்காரு. அது உனக்கு தெரியுமா? இல்லம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுமா. அப்புறம் நந்தினிக்கே தெரியாதுமா. உனக்கு தெரியுமா தெரியாதா? அத மட்டும் சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாதுமா. ஏங்கா, இந்த ஆள் சொல்றது உண்மை நினைக்கிற? நான் ஏன் சொல்றேன்னா, இந்த வீட்ல நம்ம அப்பா தான் நந்தினியோட பெரிய ஜால்ரா, இந்த ஆளு சின்ன ஜால்ரா. அது எப்படி தெரியாம இருக்கும்? அம்மா, நெசத்திலே எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சா தெரியும்னு சொல்ல போறேன், தெரியாத தெரியாதானமா சொல்லுங்க. மிரட்டுறீங்க. உடனே கிட்ட சொல்லுங்க. ஐயா வாங்க ஐயா, சாப்பிடலாம். என்ன கல்யாணம்? ஐயா, சப்பாத்தி மட்டும் தான் வச்சிருக்கியா? இல்லையா, சுட சுட இட்லி சுட்டு வச்சிருக்கியா? அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கார சட்னி இல்லையா, சாம்பார் ஸ்பெஷலா பண்ணிருக்கியா? பரவாயில்ல, வை. எடுத்துட்டு ஆனா எனக்கு இன்னும் இட்லி வரலாமாமா? என்ன யாருமே மதிக்கல? ஐயா நல்லா சாப்பிடுங்க. ஏமா சுரேகா, ஆளாளுக்கு சாப்பிடுறீங்களே, இந்த தட்டு இருங்க காலியாவே மாமா, இருக்கு, அதை அவசரப்படாதீங்க, கவனிக்கவே கொண்டு வருவாங்க. மாட்டீங்க. ஆமா, எல்லாரும் இருக்கீங்க. சுந்தரவள்ளி எங்க? பசி இருந்தா வந்திருப்பாங்களே, இன்னைக்கு விரதமா என்னவா? ஏய், உங்களை தாமா கேக்குறேன். அம்மா சாப்பிட வரலையா? அப்பா, நான் 2-3 வாட்டி அம்மாவை கூப்பிட்டேன். அவங்க எனக்கு பசி இல்ல, நீ போன்னு சொல்லிட்டாங்க. பசி இல்லையா? அது எப்படி பசிக்காம இருக்கும்? எப்பவும் நைட்டு சாப்பிடாம தூங்க மாட்டாளே. தெரியலப்பா, ஆனா அம்மா அப்படிதான் சொன்னாங்க. என்ன மாமா கூப்பிட போறாரு? ஐயோ, புசு புசு இட்லி நல்லா சொன்னா இட்லி தட்டுக்கு வராம தகராறு வந்துடும் போல இருக்கேன். இன்னைக்கு எனக்கு விரதமா? சுந்தரவள்ளி, சுந்தரவள்ளி, சாப்பிட வரலையா? பசிக்கல. பசிக்கலையா? ஏன் உனக்கு பசிக்கல? பசிக்கல, அதனால சாப்பிடல. மணி என்னாச்சு? இதுக்கு மேல நீ எப்ப சாப்பிடுவ? அது உங்க பையன் பண்ண காரியம் மனசும் வயிறும் அப்படியே நிறைஞ்சு போச்சா, அதனாலதான் பசி இல்ல. போதுமா? இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்க? பின்ன நினைக்காம என்ன பண்ண சொல்றீங்க? மறந்துட சொல்றீங்களா? உங்களால மறக்க முடியுமா? மறக்கிறதா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆச்சே. ஏன்னா அந்த வாட்ச்மேனை உங்க சம்பந்தின்னு சொல்றதுல உங்களுக்கு பெருமை. கொஞ்சம் கூட மானம் வெக்கம் எதுவுமே கிடையாதுல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க. அந்த வார்த்தைய ஒவ்வொரு தடவை என் காதுல கேட்கும் போது ஈயத்தை கரைச்சு காதுல ஊத்துன மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எரியுது. எங்கேயோ எங்கேயோ ஒரு ஊர்ல தேங்காய பறிச்சு போட்ட தோட்டக்காரங்க சூர்யா ஊருக்கு போகும்போது அவன் பொண்ணை வச்சு சூர்யாவை மயக்கி கல்யாணம் பண்ணி அவளை அனுப்பிவிட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்து இப்போ நம்ம வீட்டுல காவக்காரனா இருக்கான். நான் போகும்போது வரும்போது கதவை திறந்துவேன். அவன் ஏன் வீட்டு சம்பந்தின்னு நான் சொல்லிக்கணுமா? சொல்லவே கூச்சமா இருக்கு. நம்ம கம்பெனில 120 செக்யூரிட்டிஸ் வேலை செய்யறாங்க. 121வது ஆளா இந்த ஆள் வந்து சேர்ந்திருக்கான். அது இந்த சூர்யாக்கு தெரியாது? தெரியலையா? இல்ல டிராமா பண்றானா? டிராமா. எல்லாரையும் கூப்பிடுறான், எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறான், அதுவும் கோல்டு காயின். என்ன இதெல்லாம்? எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல அதுல ஒருத்தன் அம்மா ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்களேன்னு என்ன பெருமையா பேசுறான். அசிங்கமா இல்ல? இப்படி எல்லாம் பாராட்டேன். ஏய், உன்னை திட்டினாதான பிரச்சனை? எல்லாரும் உன்னை புகழதானே செஞ்சாங்க. ஓ, கிண்டலா இருக்கோ? அது சரி. உங்களுக்கு என்ன? உங்க பையன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பெருமை தானே. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. இப்ப பாருங்க, அங்க வந்த வாட்ச்மேன் அத்தனை பேரும் நான் என்னமோ அவங்களுக்கு சரிசமமா இருக்கிற மாதிரி என்ன ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அது தப்பு இல்ல. வாட் இஸ் திஸ்? தப்பு சுந்தரவள்ளி, ரொம்ப ரொம்ப தப்பு. மத்தவங்க உன்னை தனக்கே கூட பாக்குறது உனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னா யூ ஹேவ் a serious psychology problem. நீ கண்டிப்பா ஒரு கவுன்சிலிங் தான் போகணும். அப்படியெல்லாம் ஒன்னும் அவசியம் கிடையாது. எனக்கு எந்த சைக்காட்டிஸ்டும் தேவையில்லை, கவுன்சிலிங்கும் அவசியம் இல்லை. அவதானே, அவளையும் அவ குடும்பத்தையும் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் சக மனுஷங்க எல்லாரும் பழகுறதுக்கு இல்ல, டீல் பண்றதுக்கு தான். அப்படித்தானே? ஹலோ சார்,
நீங்க ஓவரா நல்லவரா பேசி 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 உங்களோட குடும்பம் மானம் கௌரவத்தை பத்தி மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. சரி, நீ சொல்றபடியா வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு யார் காரணம்? நீ தானே. நீ மட்டும் சிங்காரத்தை அந்த வேகாத வெயில்ல மொட்டை மாடிக்கு போய் நிக்க சொல்லி அனுப்பலன்னா இப்ப எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சிங்காரத்துக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அது உனக்கு நல்லா ஆமா, தெரியும். ரொம்ப முக்கியம். அப்படி இருந்து இதை செய்யறன்னா அப்போ உன் நோக்கமே சிங்காரத்தை டயர்டாக்குறது தான். ஒருவேளை அந்த வெயிலோட கொடுமை தாங்காம அந்த இடத்துல செத்துக்கத்து போயிருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? யார் பதில் சொல்றது? யாரு அந்த ஆளா? அவனா சாக போறான்? என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஆள்லாம் லேஸ்ல சாக மாட்டான். ஏன்னா அவன் மூட்டை பூச்சி, நம்மள அப்படியே இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்மள சாகடிச்சிட்டு வேணா அவன் சாவான். அது கண்டிப்பா நடக்கும். இப்ப விட்டுடு சுந்தரவள்ளி, கொஞ்ச நேரம் கழிச்சு நிதானமா யோசி. இதுல முழு தப்பும் உன்னோடதுதான். அதுக்கு பிறகு சூர்யா செஞ்சதெல்லாம் நீ செஞ்சதுக்கான எதிர்வினைதான். இப்ப என்ன சொல்ல வரீங்க? இத பாரு, நீ உன்னை மாத்திக்க. சூர்யா பத்தி உனக்கு நல்லா தெரியும். சும்மா அவன் எதையுமே ஏட்டிக்கு போட்டியா செய்யறவன். அதுவும் உன் விஷயத்துல இன்னும் மோசமாவே நடந்துப்பான்னு தெரியும். அப்ப அவன்கிட்ட வச்சுக்க கூடாது. நீ சிங்காரத்தை வெயில நிக்க வச்சது அந்த கொடுமையெல்லாம் பொறுக்க முடியாம தான் அவன் இவ்வளவு வேலையும் பார்த்திருக்கான். இனிமேலாச்சும் அந்த மாதிரி செய்யாத. வா சாப்பிடலாம். சாப்பாடுதான் முக்கியம். பசிக்கல. பாரு சுந்தரவள்ளி, இப்ப நீ வந்து சாப்பிட்டன்னா நீ ஜெயிச்சிட்ட, நீ நார்மலா இருக்கன்னு அர்த்தம். சாப்பிடல, அவன் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் ஆயிடும். நீயே யோசி. வா சாப்பிட போலாம். என்ன கடலை கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கு. ஏன் மச்சான், உனக்கு இருக்கிற வசதிக்கும் காசுக்கும் டெய்லியும் 5 ஸ்டார் ஹோட்டலே ரூம் போட்டு சரக்கு அடிக்கலாமே. அதை விட்டுட்டு டெய்லி ரோட்டு கூட்டிட்டு வந்து குடிக்க வைக்கிறிய. உனக்கே நியாயமா இருக்கா? மச்சி, பனியிலும் வெட்ட வெளி வெயிலிலும் உள்ள சுகுமாரன் மன கொடுக்குமா? அப்படி போடு. சிலு 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 என இங்கிருக்கும் காத்து அங்க அடிக்குமா? கிடைக்குமா? ஆஹா, இப்ப நீ சின்ன தம்பி குஷ்பு. டேய் டேய், அந்த படத்துல பிரபுக்கு தாலினா என்னன்னே தெரியாது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு குஷ்பு தன்னோட கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்க. ஆனா நீ தாலியோட எந்த சென்டிமெண்ட் வேல்யூமே மதிக்காம கல்யாணத்துக்கு சமைக்க வந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினவ நீ. சோ ஏதோ ஒரு வகையில ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல வரேன். போதும் போதும், நெக்ஸ்ட் பேக் ஊத்துறேன் கூட.